குட் மார்னிங் டே 86. இன்றைக்கி வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கான பவர் பேக்டான டே தான் இன்றைக்கி. என்றைக்காவது ஒரு நாள் தான் வந்து இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட், அதாவது ஐஸ் பிரியாணி இல்லைனா பழைய கஞ்சி, உங்கள் லாங்குவேஜில் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். அது வந்து என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான பிரேக்ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. இதோட வந்து இன்னும் கொஞ்சம் மாதத்துக்கு நான் இதை தான் சாப்பிடுவேன், எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ அது நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு போயிட்டேன். ஜிம்மில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேக் அண்ட் ஆர்ம் ஒர்க் அவுட் தான். இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது வந்து புல்லப்ஸ். நான் ரொம்ப மாதமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன், என்னால் வந்து புல்லப்ஸ் பண்ணவே முடியல. இன்றைக்கி வந்து அந்த புல்லப்ஸ் வந்து ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணேன். எனக்கு ஃபஸ்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா 8 நம்பர்ஸ் போட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து 4 நம்பர்ஸ் போட்டேன். நல்ல ப்ராக்ரஸ் தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு சூப்பரான லஞ்ச் சாப்பிட்டேன். இப்போ தான் வந்து லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே வந்து ரொட்டீன் செட் பண்ணிகிட்ருக்கேன். லெட்ஸ் சி அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து என் அக்வா டேங்க்குக்காக, அக்வா பிளான்ஸ் இல்லை அக்வாரியம், ஸோ வாட் எவர் அதுக்காக ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த போர்ஷன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி என்னோடய க்யூப் டேங்க்கில் வந்து CO2 சிலிண்டர் வந்து ஃபிட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து அதில் லீக்கேஜ் எதுனா இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அதில் வந்து பபுள் கவுண்டர் வந்து ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு டியூபை வச்சு பபுள் கவுண்டர் ஒரு சைட்லேயும் இன்னொரு சைடு வந்து டிஃப்யூசரும் கனெக்ட் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா டேங்க் உள்ளார வச்சுட்டேன். இப்போ நான் எப்படி வந்து செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு செகண்டுக்கு ஒரு பபுள் வரா மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இந்த CO2 சிலிண்டர் வந்து எதுக்கு ஃபிட் பண்ணுறேன் அப்படின்னா, பிளான்ஸ் வளர்கிறதுக்கு முக்கியமாக மெயினாக தேவைப்படுறது CO2 தான். அது போதிய அளவு கிடைக்காததுனால கிடைக்காது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்த CO2 எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து உள்ளே இன்ஃப்யூஸ் பண்ணும் போது நல்ல பிளான் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் எப்படி செட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, லைட்டு வந்து ஒரு ஈவினிங் 3 o'clock ஆன் ஆக போகுதுன்னா இந்த CO2 சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 o'clockலாம் ஆன் ஆகிடும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து ரொம்ப நல்லா நடக்கும், பிளான்ஸ் வந்து நல்லா க்ரோ ஆகும். இப்போ வந்து வந்த பபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா CO2. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயமும் நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். அந்த CO2 லெவலை செக் பண்ணுறதுக்கு இண்டிகேட்டரையும் ஃபிட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், இலைக்கு மேலே வந்து குட்டி குட்டியாக பேர்ல்ஸ் மாதிரி பபிள்ஸ் இருக்கும். அதுதான் வந்து ஆக்சிஜன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக ஃபிட் பண்ணும் போது வந்து பிளான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வளரும். அவ்வளோதான், இதுக்காக தான் நான் வந்து செட் பண்ணேன். ஆஃப்டர் 1.5 months பாக்ஸிங் கிளாஸ் போயிட்டு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ அது முடிச்சுட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன்.